ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மட்டும் எங்களோடு கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். துதிக்கிறோம், மயப்படுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் இந்த ஆராதனை பகுதியும் மற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவகரம் கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பவன் எவனோ பாக்கியவான், நடப்பவன் எவனோ பாக்கியவான். இன்று முதல் நான் உன்னை பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியோ நன்மையோ கிடைத்திடுமே, பாக்கியோ நன்மையோ கிடைத்திடுமே, என்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, என்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, மனைவி வீட்டோரம் கனிகளை தந்திடும், மனைவி வீட்டோரம் கனிகளை தந்திடும், திராட்சை கொடியை போல் இருந்திடுவார், திராட்சை கொடியை போல் இருந்திடுவார், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, 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 பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள், பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள், ஒலிவ மர கன்றை போலிருப்பார், ஒலிவ மர கன்றை போலிருப்பார், என்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, என்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிடுவாய் நீ, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிடுவாய் நீ, இஸ்ரவேல் சமாதானம் அடைந்திடுவார், இஸ்ரவேல் சமாதானம் அடைந்திடுவார், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, கர்த்தருக்கு பயந்திருக்கோ மனுஷனையோ, கர்த்தருக்கு பயந்திருக்கோ மனுஷனையோ, எவ்வித நன்மைகளால் தொடர்ந்திடுமே, எவ்வித நன்மைகளால் தொடர்ந்திடுமே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே,
இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பவன் எவனோ பாக்கியவான், நடப்பவன் எவனோ பாக்கியவான். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன். கர்த்தருக்கு பயந்திருக்கும் மனுஷனையோ, கர்த்தருக்கு பயந்திருக்கும் மனுஷனையோ இவ்வித ஆசிகளால் கிடைத்திடுமே, இவ்வித ஆசீர்வாதம் கிடைத்திடுமே. என்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், என்று முதல் நான் கரம் பிடித்தேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன், இறுதி வரை உன்னை நடத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன், இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தேன். ராபானா ஸ்ராதானா ஹல்லேலூயா பாபானா ராகாதாரா. Hallelujah, hallelujah, hallelujah. Ora bana kadara shandara bilana kadarama. Hallelujah. Amen. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. சோதரம் 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, உம்மை பின்பற்றின உமது பிள்ளைகளோ, உம்மை பின்பற்றின உமது பிள்ளைகளோ 12 கோத்திரங்களை நியாயம் செய்தாரே, 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே. சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரா 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரா 12 கோத்திரங்களை நியாயம் செய்வாரே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே, வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. உமது நாமத்தினால் வைராக்கியம் உள்ளவராய், உமது நாமத்திற்காய் வைராக்கியம் உள்ளவராய், உலக இன்பங்களை விட்டவர் எவரோ, உலக இன்பங்களை விட்டவர் எவரோ நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாரே.
அமர்ந்திருப்பாரே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. கல்யாண வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, கல்யாண வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, பிரமாண இருளிலே தள்ளிடுவாரே. பிரமாண இருளிலே தள்ளிடுவாரே. ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே. ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. முத்திரையை தரிக்காமல் சொரூபத்தை வணங்காமல் இருந்தவர் கிறிஸ்துவுடன் எழுந்து வந்தாரே. இருந்தவர் கிறிஸ்துவுடன் எழுந்து வந்தாரே. 1000 வருஷம் அரசாளுவோம் நாம் இயேசுவோடு குடியிருப்போமே. 1000 வருஷம் அரசாளுவோம் நாம் இயேசுவோடு நடந்து செல்வோமே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. வீற்றிருக்கும் மனுஷகுமாரனே. கல்யாண வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, வஸ்திரங்கள் இல்லாத சிநேகிதனே, பிரமாண இருளிலே தள்ளிடுவாரே. பிரமாண இருளிலே தள்ளிடுவாரே. ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே. ரட்சிப்பின் வஸ்திரம் அணிந்திருப்பவரா அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பாரே.
Kadaramanera, Rivara Shandara Diva, Okamani Shala Dubina, Odamani Shala Dubina, Sandara Viga, Hallelujah. கிருபை உண்டாவதாக, இயேசுவே கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை உண்டாகணும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்க மகிமை உண்டாகணும். ஹல்லேலூயா. ஓரமணி சரதுவினார சந்தர விகாரபாஷ்யா, உமக்கு ஆராதனை செய்கிறோம், இயேசுவுக்கு ஆராதனை செய்கிறோம். அல்லவரே அல்லவரே பரிசுத்தரே அரநேசுவே அதிசயங்களை காணப்படுங்கப்பா. எல்லா மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை நிற்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வேளையிலே ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வாசியங்கள் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசியங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து 11ஆம் வசனம் முதல். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கேயே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த 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 குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பிவிட்டான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு திரும்ப போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் படிக்க தெரிஞ்ச ஊழியக்காரெல்லாம் தூங்குறதுக்கு போறானுவோம், படிக்க தெரியாதவன் திக்கி படிக்கிறான். பாருங்க, எல்லாம் ஊழியத்துக்கு எதுக்கு வந்தானோன்னு தெரியல, தெரியாம வந்துட்டானுவோம். ஒரு பைபிள் படிக்க கூட தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே நம்ம 2 குமாரரை பார்க்கிறோம். ஒரே தகப்பனுக்கு 2 குமாரரை நாம் பார்க்கிறோம். எப்போதுமே எல்லா விரலும் ஒன்றா இருக்காது மாதிரி இந்த 2 பிள்ளைகள் அவருக்கு ஒன்றா இல்லை. ஆமாம், ஒருத்தன் என்ஜாய் பண்ணுறதுல ரொம்ப தேர்ந்தவனாக இருந்தான். ஒருத்தன் நல்ல தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அனுபவம்னு சொல்லி தெரிஞ்சு அதை அவன் கை கொண்டவனாக இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திருச்சபைகளில் இன்றைக்கி அப்படி தான். ஒரு சபை அந்த 2 குமாரனுடைய இந்த ஃபேமிலியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சபை இப்போ அப்படி தான் இருக்குது. சபையில் ஏதோ எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் எல்லாரும் வசனத்தை கேட்கறது இல்லை. சோதரன் நம்ம சொல்கிறத எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்கிற ஒரு குரூப் இருக்கும். ஆனால் ஏதாவது நம்ம சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். சோதரம். ஆக 2 குரூப் இருந்துச்சு. அது நான் சில காலங்களுக்கு முன்னாடி நான் அப்படி அதை செக் பண்ணேன். எனக்கு சில பிரச்சனைகள் வந்தபோது அது நீதியாக நியாயமாக என் பக்கம் இருக்கிற ஒரு குரூப்ஸை நான் கண்டுபிடிச்சேன்.
அவங்க வந்து கரெக்டானவங்க, இது வரைக்கும் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆமாம், அந்த காலங்கள் முதல் இந்த காலம் வரை அவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. உண்மையிலே அதிசயமாக இருந்தது. வேறு பிரிக்கிறது, 2 கூட்டத்தை வேறு பிரிக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்தையும் எது நல்ல கூட்டம், எது வந்து கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சோம் பாருங்க. கண்டுபிடிச்ச அன்னையிலேருந்து சில குடும்பங்கள் வந்து இன்னைய வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க, நன்றியாக இருக்காங்க, விசுவாசமாக இருக்காங்க. ஆனால் சில குடும்பங்கள் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க மனம் போல வாழணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இஷ்டம் போல வாழணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2 குமாரில் ஒருத்தன் இளையவன். அந்த இளையவனை பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவன் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்க விரும்பினான். இன்றைக்கி சபைகளில் எல்லாம் சுதந்திரமாக தான் இருக்க விரும்புகிறோம். யாரும் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லி விரும்புகிறோம். அது எதுக்கும் ஆவாது. சோத்திரம். ஆமாம், எந்த பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பங்களுக்கு அந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் இறங்காது, ஒரு மகிமை உண்டாகாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் தகப்பனுடைய கண்டிப்பு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது இல்லை. அவர் சும்மா ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தங்களை கண்டிச்சாங்கன்னா அவங்க ஸ்தோத்திரம் அவங்க ஒரு காரியத்தை ரொம்ப மகிமையாக என்ன செய்வாங்க, சொல்லி தான் வளர்ப்பாங்க. ஆனால் அதுக்கு அடிபணிய மாட்டாங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க மைண்டில் செட் பண்ணி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி வாழ மாட்டாங்க. அது முடியாது, கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு பெத்த தகப்பனே அவங்களால அதை செய்ய முடியல, ஒரு தாயால் செய்ய முடியல, 3வது ஒரு மனுஷனால் ஒருத்தரை வழிநடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் முடியாது. பெத்த தாயை தூக்கி போட்டு போயிட்டான், பெத்த தகப்பனே தூக்கி போட்டு போயிட்டான். இப்போ 3வது ஒரு மனுஷன் போய் திருத்திடுவானா? தேவ செயல்னு ஒன்று அவன் வாழ்க்கையில் வந்தால் ஒரு மாறுதல் ஏற்படுமே தவிர அவன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நடந்தே தீரும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இவன் இளையகுமாரன் ஸ்தோத்திரம், அவன் ரொம்ப ஜாலியாக இருக்க விரும்பினதுனால அடிக்கடி அந்த கணக்கு பிள்ளைகிட்டலாம் போய் பணங்கள் கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு அவன் சொத்து தான், அவன் தகப்பன் சம்பாதிச்சது தான், அதனால இவன் இடைவிடாமல் செலவு பண்ணணும்னு நினச்சான், இடைவிடாமல் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சான், இடைவிடாமல் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப விரும்பினான். அதனால அடிக்கடி போய் அலட்டினான், அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாள் அந்த கணக்கு பிள்ளை தகப்பன்ட்ட சொல்கிறான், இந்த மாதிரிப்பா இந்த பையன் வந்து இளைய பையன் ரொம்ப பணம் வாங்கிட்டு போகிறான், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, சொல்கிறேன் அப்பா கேட்டு வாப்பான்னு சொல்லி, அதான் நான் பார்த்துக்கிறேன் நீ கொடு அப்படிங்கிறான். நானும் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து கேட்கும்போது அவர் வந்து தாப்பன் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ பணம் வாங்கிட்டு போறே, என்ன பண்ணுற, என்ன செலவு பண்ணுற, என்ன செய்கிற அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அவனுக்கு அன்னைக்கு பணங்கள் வாங்காமல் கோவத்தில் போயிட்டான். ஆனால் போன பிறகு அவன் நண்பர்களோட பேசி எடுத்து நண்பர்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன சொல்கிறான், தகப்பன்கிட்ட சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கேட்குறான். பாருங்கள், அந்த இடத்துல அந்த பிரிந்து போகிறவன் இச்சைகளை நிறைவேற்ற பார்க்கிறான் என்கிற வார்த்தையின்படி அந்த இச்சைகளை நிறைவேற்ற அந்த தூண்டுகிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் அப்படியே அவனை வந்து ரொம்ப கொத்தி அவனை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணதும் அவனுக்கு மூட் அவுட் ஆகி அவனுக்கு என்னாச்சுன்னா, நமக்கு சேர வேண்டிய சொத்தை நீ பிரித்து கொடுத்துரு என்கிற நிலைமைக்கு வந்துட்டான். குடும்பத்தை விட்டு பிரியணுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டான். வந்ததும் தகப்பனார் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. பார்த்தீங்களா, ஒன்றும் நடக்கலை. சோதனை தேவன் ஒருத்தனை வந்து ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா ஆசீர்வதிச்சிடுவார், ஒருத்தனை அப்படியே வெறுமையாக துரத்தணும்னு நினச்சா துரத்திடுவார். அவ்வளோதான், அப்படியே விட்டுருவார். பாருங்க, அதில் தகப்பனை வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறான், கெஞ்சுறான், வேண்டாண்டா போகாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை, என் சொத்தை பிரித்து கொடு, என் சொத்தை பிரித்து கொடு. சோதரா, இன்னைக்கு கூட சபையில் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் தான் ஆதாயப்படுத்தினேன், நான் தான் அந்த ஆத்மா கொண்டு வந்தேன், நான் தான் அந்த ஆத்மா கொண்டு வந்தேன். உருப்படாது, ஒரு ஆத்மா கூட வராது. இனிமேல் சபைக்கு ஒன்று கூட வராது. சோத்திர, எதெல்லாம் உரிமை பாராட்டினமோ எல்லாம் பீஸா போயிடுச்சு பாருங்க, பீஸா போயிடும். சோத்திர, எல்லாம் வந்து தற்பெருமை. அந்த தற்பெருமையினால நான் அதை செஞ்சேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை அப்படி செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர்லாம் அப்படியே ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து ஸ்தோத்திரம்
ஆமாம், அவங்க உலகத்தில் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரியல. சோதரம் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி போகிறாங்க, ஒன்றுமே புரியல. அவங்க எதுக்காக வாழ்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றுமே தெரியலை. ஆகவே எங்களுடைய திருச்சபைகள் கூட நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் இருக்கிறது. சபைகள், நிறைய சபைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. சோதரம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கொம்பளை தூக்கி வச்சு ஆடணும்னு விரும்புவாங்க சில பேர். சிலர் வந்து அந்த பேரை சொல்லாதீங்கம்பாங்க. ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரை வந்து நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பெருமைப்படுத்திகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேரை தூஷிக்க பண்ணிடுவாங்க. சோதரன் ஆமாங்க, அவங்க செய்கிறவங்களாம் அன்பினால் எதுவும் செய்கிறதில்ல, தற்பெருமைக்காக செய்கிறது, பெருமைக்காக செய்கிறது. கடவுளுக்கு செய்கிறேன், கடவுள் செய்கிறேன்னு செஞ்சுவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஏன் வந்து என்னை சொல்லலை, என் பேரை சொல்லலைன்னு சொல்லி அப்படி வந்து அவங்க பண்ணுவாங்க. சரி, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, சரி அவங்க பெருமையாக இருக்காங்க போடுறதுன்னு கூட போயிடலாம். சிலர் 1000 ரூபா செஞ்சாங்கன்னா நான் 10,000 ரூபா செஞ்சேன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? இப்படிலாம் செய்வாங்க. நிறைய நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா அந்த சபைக்கு, அப்பா நான் அவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, எப்படி அவ்வளோ செஞ்சேன்னு சொல்லி தோத்துறேன். வெளியிலலாம் போய் சொல்லுவாங்க, நான் 10 லட்சம் சபைக்கு செஞ்சேன், நான் 7 லட்சம் செஞ்சேன். ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு தொகை. ஒரு மனுஷனை பார்க்கும்போது 10 லட்சம் சபைக்கு நான் பண்ணேன், அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து எனக்கு தெரியும் சகோதரன், ஒரு நாள் ஒரு சகோதரி வந்தாங்க. ஆவியானவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க, பயங்கரமாக அழுவுறீங்க, என் தேவைகள் சந்திக்கப்படல, ஆலயம் கட்டாமல் அப்படியே கிடக்குன்னு, அதனால் கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு ஒரு 25,000 கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. நான் உடனே சொன்னேன், நான் வாங்க மாட்டேம்மா, நீ வந்து உனக்கு ஆண்டவர் சொன்னார்னு சொல்கிற, அதனால் வந்து உனக்கு ஆண்டவர் சொன்னார்னா நீ ஸ்டேஜில் வச்சிரு, கடவுள்கிட்ட வச்சிரு, அவர் பார்த்துக்குவார், வச்சுட்டு நீ போயிரு, நான் கையிலலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை நான் கையில் வாங்கலை. சோதரன் அல்லேலூயா. வந்து போனால் ஸ்டேஜில் வச்சுட்டு அது போயிடுச்சு. ஆனால் சோதரன் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு நல்ல நிலையிலே இல்லை. சோதரன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது அப்படியே சபையெல்லாம் மாறி போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, பல சூழ்நிலையில் அடிபட்டு அது போயிடுச்சு. ஆனால் ஒரு வேளை அதை நான் கையில் வாங்கியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்களா, என்ன ஆயிருக்கும் சோதரன். அது மாதிரி சோதரன் இந்த பெரிய காணிக்கை கொடுக்குற இந்த அனுபவங்களெல்லாம் நாங்கள் வந்து கையில் வாங்குறதில்ல, கண்டிப்பாக வாங்குறதில்ல. உண்டியலில் போடுங்க, கடவுள் சமூகத்தில் வைங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ கூட ஒருத்தர் வந்து ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி எங்களுக்கு இந்த போர் போட்டாங்க. அதை நாங்கள் போட சொல்லலை, அவங்களா வந்து சபையில் கை தூக்கி போடுறாங்க. நான் போடுறேன், யாரும் செலவு பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் நாங்கள். ஆனால் நாங்கள் 4.5 லட்சம் செலவு பண்ணி போட்டோம். அதில் 3.5 அவங்க வந்து அந்த போர் போடுறதுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரெஷர் என்னென்னமோ பண்ணுறதுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணோம். 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா செலவு பண்ணோம். இன்னும் 50,000 செலவு பண்ணால் தான் அந்த இதெல்லாம் வைக்கலாம், இன்னும் செலவு இருக்குது. ஸ்தோத்திரம் அப்படி இருக்குது. ஆனாலும் ஸ்தோத்திரம் அவங்க நான் செய்ய சொல்லலை, நான் அவங்கள கேட்கவும் இல்லை. ஆனால் கடவுள் கிருபையினால அவங்களுக்கு ஏதோ ஏவுதல் வந்து, நான் சபையில் யார் போடுறீங்க அப்படி, யார் போர் போடுறதுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் வந்து 1000 ரூபா 2000 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் இவங்க திடீர்னு நானே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், நானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், யாரும் எடுக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்றான். அப்புறம் திரும்ப எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர் போடுறவங்கள்ட்ட கொடுத்து ஒரு 3.5 லட்சம் கொடுத்து போர் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 லட்சம் செலவு பண்ணோம், சபையில் உள்ள எல்லாம் நாங்களாம் சேர்ந்து சில பொருள்லாம் வாங்கி செலவு பண்ணோம். ஆனாலும் இப்போ அவங்களுக்கு கஷ்ட காலம், பயங்கரமான வறுமை பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த காரியங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக 7 லட்சம் செஞ்சேன், 10 லட்சம் செஞ்சேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பயங்கரமாக பிரபலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்களா வந்து அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க, பில்லுக்கு அவங்களே கட்டிக்கிட்டாங்க. என் கையில் அந்த பணத்தை நான் வாங்கவும் இல்லை, இந்த மாதிரி தொகையெல்லாம் நான் வாங்க மாட்டேன். சபையில் இருக்கிறவங்க யாரும் அதை செய்யக்கூடாது. ஆமாம், நல்லா கவனிங்க. உங்கள் சபையில் மூப்பனார் சொல்லி வச்சுருக்கணும், மூப்பர்கள் என்று சொல்லி வச்சுருக்கணும். அதனால் அந்த மூப்பர்களிடத்துல தான் அதை வந்து பரிமாற்றங்கள் வச்சுக்கணுமே தவிர, ஊழியக்காரங்க யாராவது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கை நீட்டி வாங்கக்கூடாது. சோத்திரம் அது நாளைக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம். சோத்திரம் இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதனால எனக்கு ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. ஆனால் இப்போ ஸ்தோத்திரம் ஒரு மூப்பர் கையில் தான் கொடுத்தாங்க, மூப்பர் கையில் கொடுத்து தான் அவங்க கையில் கொடுக்குறாங்க. நான் அப்படி விட்டுட்டேன், அதனால் அவங்க என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் ஸ்தோத்திரம் பில்ஸ் இருக்கிறது, எங்களுக்கு இவ்வளோ ரூபா செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி
பில்லு எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையை வெளியிலாம் அவங்க சொல்லும்போது 10 லட்சம் செஞ்சேன், 7 லட்சம் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்க அந்த ஸ்தோத்திரம் ஆசை, அந்த காரியங்கள் அவங்களுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே அதை வந்து பிரபலமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது ஸ்தோத்திரம். அப்போ அதில் மகிமை இருக்குமா குறையுமா போகுமான்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு உண்டான அந்த அந்த பெருமை உண்டான அனுபவங்கள்லாம் பறந்து போயிடுச்சு பாருங்க. வேதனையெல்லாம் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்துக்கு பலனாக வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, செஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை வீணிலே வழங்குறவனை நான் என்ன செய்ய மாட்டேன், தண்டியாமல் விட மாட்டேன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்குறவனை நான் தண்டியாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வீணில கண்ணா புண்ணான்னு வழங்குகிற இந்த அனுபவம் உள்ளவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு நம்ம செய்கிறது ஆண்டவருடைய கிருபை, எவ்வளோ பேர் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உலகத்தில் பல பல சூழ்நிலையில் நாங்கள் பார்க்குறோம். ஏழை எளிய மக்கள், நல்ல பெரிய பணம் படைத்தவர்கள், நல்ல அந்த பக்திக்குரிய காரியங்களுக்கு நிறைய செய்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலார் பிறந்த இடம் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது நேற்று பார்த்தோம். அந்த வள்ளலார் பிறந்த இடத்துல அந்த அவர் பிறந்தபோது இருந்த சின்ன கட்டடம் ஒன்று இருக்காது, அந்த கட்டடம் இருந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க இவ்வளோ நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சுட்டு ஒரு பெரிய கட்டடம் கட்டுறாங்க. இது என்ன வள்ளலாரே இறங்கி வந்தால் கட்டுறாரு? அவர் கட்டலை. அவருடைய பக்தர்கள் என்ன செய்கிறாங்க, மனமுகந்து கொடுக்குறாங்க. மனமுகந்து கொடுத்து அந்த கட்டடத்தை அப்படி கட்டுறாங்க. ஸ்தோத்திரம். அல்ல அரசாங்கம் கட்டி கொடுக்குதா? அரசாங்கமும் கட்டி கொடுக்கல. அப்போ அவருடைய பக்தர்கள் அங்கங்கே தெரிஞ்சவங்க, அங்கங்கே வேண்டியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் தரேன், நீங்கள் இதை கட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் அதை பெருசாக கட்டுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவ பக்திக்காக செலவிடப்படுகிறது. ஆனால் அது வந்து என்ன செய்யல, வீதியிலே வழங்கப்படவில்லை. வீதியிலே வழங்கப்படவில்லை. கர்த்தருக்கு கொடுக்கறத கரெக்டாக கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஆனால் சில பேருக்கு அதை வாங்குறதுக்கு முடியல. எவ்வளோ பேர் இன்னைக்கு ஜனங்கள் செய்கிறாங்க, எவ்வளோ பேர் செய்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார், ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார். என்ன எப்படி கட்டுறாருன்னு சொல்லி கேட்டேன். எப்படிப்பா கட்டுறீங்க, உங்களுக்கு எப்படி வசதி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு ஸ்தாபனத்துலேருந்து இதெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் இல்லையா, என்னுடைய சொந்த பணம், எங்கள் சொந்த பந்தம் எல்லாத்திட்டையும் சொல்லி ஆளுக்கு 50,000 ரூபா கொடுத்தாங்க, எல்லாம் சேர்த்து போய் ஒரு 3.5 லட்சம் வச்சு நான் அதை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த காரியத்தை பண்ணுறாங்க. அவ்வளோ மனமுகந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இந்த கெட்ட குமாரன், இந்த இளையகுமாரன் நல்லா தான் இருந்தான். சோதரன் நல்லா இருந்தவன் திடீர்னு நண்பர்கள் பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணிட்டான், நீ எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்ட்டான். இப்போ பாருங்க சோதரன், இவரு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டார், அனுப்பிச்சிட்டார். அனுப்பும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் பேர் உனக்கு எப்போதும் வாசல் திறந்துருக்கும், போயிட்டு வா, எப்போ வேணாலும் வா, என் வாசல் எப்போதும் உனக்கு திறந்துருக்கு, இது உன் வீடு, என்னைக்கு வேணாலும் நீ வரலான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறேன். அவன் அதோட போயிடுறான் பாருங்க. நண்பர்களை அழைச்சிட்டு போய் அவன் எல்லா பணத்தையும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறான் பாருங்க. எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் எல்லாரும் சொரட்டி போயிட்டானுவோம். ஆளுக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு சொல்லி அவனை வச்சு எல்லாரும் ஒரு தொழில் எடுத்துக்கிட்டான். ஆளுக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டான், ஆளுக்கு ஒரு இடத்த வாங்கிட்டான், ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ எல்லாருக்கும் அவன் பிரித்து கொடுத்துட்டு இவன் கடைசியில் சந்தியில் வந்து நிற்கிறான். இது வந்து கடவுளுக்கு கொடுத்ததை கடவுள் திரும்ப கொடுப்பேன்றார். ஆனால் இந்த மாதிரி சொத்தை கொண்டு விரயம் பண்ணுறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சோதரன் கடைசியாக இவன் சோதரன் எல்லாத்தையும் விற்றுட்டான். கோட்டு போட்டிருந்ததெல்லாம் விற்றான். கோட்டு போச்சு, வாட்சி போச்சு, நல்ல செயின் போட்டிருந்தான், எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு. கையில் பேஸ்லெட் எல்லாம் போட்டான், எல்லாம் முடிஞ்சு, எல்லாத்தையும் விற்றுட்டான். கடைசியில் அவனுக்கு கிழிஞ்ச துணியை போட்டுட்டு தான் என்ன செய்கிறான், கிழிஞ்ச துணியை கட்டிக்கிட்டு தான் வரான். கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு வெளியே வரான். வந்து ஒருத்தட்டியா வேலை கேட்குறான். சாப்பிடணும்ல, பசிக்குது, என்ன பண்ணுறது? இருக்கிறத வச்சிக்க தெரியாதவனுடைய நிலமெல்லாம் இப்படி தான். சோத்திரம். பார்த்தீங்களா, நமக்கு இருக்கிற நல்ல பேர், நமக்கு இருக்கிற நல்ல பிரஸ்தாபம், நமக்கு இருக்கிற நல்ல அபிஷேகம், நமக்கு இருக்கிற நல்ல ஜெப வாழ்க்கை, நமக்கு இருக்கிற நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை, நமக்கு இருக்கிற இப்படி நல்ல நல்ல காரியங்களெல்லாம் ஒரு வேளை இழந்துட்டோம் அப்படின்னா இந்த இளையகுமாரனை போல தான் நாமும் சில இடங்களில் நிற்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள்
இன்னைக்கு இழந்து போய் நிற்கிறாங்களே தவிர யாரும் பெற்றுக்கொண்டு நிற்கல. பெற்றுக்கொண்டவர்கள் கம்மி தாங்க, சமுதாயத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் கம்மி, ஆனால் இழந்து போனவங்க தான் அதிகம். பெற்று இழந்து போனவங்க ஊருப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ பெற்று இழந்து போன குரூப்பில் அந்த இளையகுமாரன் இருக்கிறான். ஆனால் பாருங்க, எதையுமே இழக்காத ஒருத்தன் இருக்கான், மூத்த குமாரன். சோதரன் சபைகள்லேயே இன்னைக்கு எல்லாம் ஒன்றா தான் ரசிக்கப்படுறோம், எல்லாம் ஒன்றா தான் சபைக்குள்ளே வரோம், எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக சில இடங்களில் இந்த இளையகுமாரனை மாதிரி சில சுழி சரியில்லாமல், நம்முடைய கிரியைகள் சரியில்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், விரோதமாக பேச ஆரம்பிக்கிறோம், தகப்பனை மதிக்காமல் போகிறோம், சகோதரனை மதிக்காமல் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இருக்க வேண்டியது பன்றி தவிட தின்னுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். சோதரன் ஏன்னா சுதந்திரம் என்கிற அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறோம். சுதந்திரம்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்திருந்த அந்த இளையகுமாரனுக்கு அதையெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிட்டார். இப்போ வெளியே வந்துட்டான். ஆண்டவர் பிடுங்கிட்டாருன்னு சொல்கிறத விட அவன் தான் விட்டுட்டு போயிட்டான், அவ்வளோதான். விட்டவங்களுடைய நம்மலாம் இளையகுமாரன் தான். இன்றைக்கி சபைகளில் ஒருவேளை நீங்கள் ஜெப வாழ்க்கையை விட்டுட்டீங்களா, ஒரு ஊழிய பாதையை விட்டுட்டீங்களா, கர்த்தருக்கு கொடுக்குற அல்லது கர்த்தருக்குன்னு பிரயாசப்படுகிற எந்த அனுபவத்தை நீங்கள் விட்டுட்டீங்களோ அந்த இளையகுமாரனுக்கு சமமாக இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இறங்கிட்டீங்கன்னா அர்த்தம். இப்போ இந்த இளையகுமாரன் பாதிக்கப்படுறான். எப்போதுமே நம்ம அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது தான் தேவ மகிமையை நம்மோடு பின்தொடரும். நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், கொஞ்சம் நஷ்டம் வரும். 4 பேர் நம்ம பேசுவாங்கலாம் வச்சுங்களேன். நல்லது செஞ்சாலே கெடுதான், நமக்கு எப்போதுமே நல்ல பேர் கிடைக்காது. ஏன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்காதுங்க. சும்மா எப்பயாவது போகிறவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? கோடி கும்பிடு வணக்கம்லாம் சொல்லுவோம். ஆனால் எப்போதும் போகிறவங்கள பாருங்க, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டோம். அதான் அந்த எப்போதும் போகிறவங்களுடைய நிலமெல்லாம் அப்படி தான் இருக்கும். எப்போதும் நம்ம பார்க்குறது மூலம் இப்போ பாஸ்டர்ஸ்கிட்ட ரொம்ப டீப்பாக சில பேர்லாம் இப்போ சும்மா அடிக்கடி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அந்த ஊழியக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே பேசும்போதே சொல்லும் போதே போயிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே போயிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு புதுசாக ஒருத்தவங்களை சந்திக்கிறோன்னா நம்ம அப்படி செய்ய மாட்டோம். என்ன செய்வோம்? நின்று பணிஞ்சு குனிஞ்சு வாங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக கேட்போம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பழகினவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு அலையிலே சொல்லலாம்ல, அல்லேலூயா. அடுத்தவங்களை மதிக்க தெரியாது. ஆமாம், மதிக்கிற அந்த தன்மை போயிடும். அடிக்கடி சந்திச்சா அப்படி தான் வரும். அதனால் சிலர் அடிக்கடி சந்திக்கிறதுக்கு அந்த கிருபை இல்லாத சில வரங்களை இழந்து, சில கிருபைகளை இழந்து அவங்கவுங்க ஜோலியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரன், இவன் சோதரன் அடிக்கடி சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்திச்சு கடைசியில் எல்லா பணத்தையும் கொண்டு போய் உதாரித்தனமாக செலவு பண்ணிட்டான். இப்போ நல்லா கவனிங்க, அவனுக்கு இருந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போச்சு, அவனுக்கு இருந்த மகிமை போச்சு, அவன் சொத்து போச்சு, அவனுடைய பேர் போச்சு, அவனுடைய புகழ் போச்சு, அவனுக்கு உண்டான எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு பிச்சைக்காரனாக நிற்கிறான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சபையில் இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லாத்தையும் இழந்தவங்களாக, ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் ஒரு பிச்சைக்காரனை போல இன்னைக்கு நிற்கிறாங்க. ஆனால் அவங்க தான் ஆண்டவர் கண்டு மகிமையான பிள்ளைகளாக இருக்க வேண்டியது. ஆனால் சுழி சரியா இல்லை, நண்பர்கள் பேச்சு, எதிர்பேச்சு, சும்மா குறை சொல்கிறது, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை போய் சிக்குண்டு இப்போ பிசாசினால் சோதிக்கப்பட்டு இப்போ இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க, எல்லா விஷயத்தை விட்டோம். இப்போ இனி அவங்களுக்கு அந்த கெட்ட குமாரன் சொல்கிறாங்களே, அந்த இளையகுமாரன், அவனுக்கு எப்படி அந்த கடைசி நேரத்தில் ஆகாரம் கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம, அந்த ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி வேதனையோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அனுபவம் வரும்போது தான் அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், இப்படி ஸ்தோத்திரம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்போ அந்த அருமை தெரியாதுங்க. இப்போ அந்த அருமை தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் ஓட்டாண்டியாக தான் சில குடும்பம்லாம் இருக்குது, சில நபர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒன்றும் எப்போதுமே இருந்ததில்லை, அதனால் இப்போ புதுசாக இருக்க போதா? ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை. சிலர்லாம் நல்ல ஆண்டவருக்காக நின்றவர்கள், நல்ல போராடினவர்கள், ஜெயிச்சவர்கள், நல்ல ஜெபித்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், நல்ல கொடுத்தவர்கள், இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம அடிபட்டிருக்கிறோம். நல்லா செய்கிறவங்களா இருந்தோம், நல்லா போராடுறவங்களா இருந்தோம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தோம். ஆனால் இப்போ சத்துரு ஏதோ ஒரு சூழ்நிலையில மடக்கி போட்டான். சோத்திரம் போட்டு இன்னைக்கு ஒரு வசதியும் இல்லாமல், ஒரு காரியமும் இல்லாமல் இன்னைக்கு விலகி நிற்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத. கேட்டால் பலவீனம், கேட்டால் என்னால் முடியலை,
எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், எனக்கு உடல்நிலை சரியில்லை, இதெல்லாம் ஒரு சாக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் இவன் இப்போ நல்லா அடிபட்டான். ஸ்தோத்திரம். நல்லா அடிபட்டான். யாரும் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் மனப்பூர்வமாக நமக்கு செய்யணும். பார்த்துங்க, யார் என்ன உதவி நமக்கு செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யணும். ரொம்ப வேண்டாம் வெறுப்பாக செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஜீவியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். போதும் ஒரு ஒரு இடத்துல பழகிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தில் என்ன விலை வந்தாலும் அதை விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பவாத வேலைலாம் பார்க்கக்கூடாது. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை நிதானித்து அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானித்து அறிந்திருக்கிறான். அப்போ ஸ்தோத்திரம், இந்த ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறோமோ, அதனால் ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். வேதவசனம் அப்படி தான் சொல்லுது. வாக்கு மீறக்கூடாது. அந்த சொன்னதை நம்ம மீறக்கூடாது. ஸ்தோத்திரம். அது மீறுறது பாவம்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஸ்தோத்திரம், ஒரு பொருத்தனை செஞ்ச பிறகு அந்த பொருத்தனையை செலுத்தாவிட்டால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாவமாக இருக்குன்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம். ஆண்டவரே, நான் இந்த இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதை நான் பண்ணுறேன். நம்ம சொன்னது தான், கர்த்தர்கிட்ட சொன்னது தான். நம்ம சொல்லும்போது, ஆண்டவரே இத்தனை மாதம் வரைக்கும் நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டா பண்ணோம் இல்லை. நாம் ஒரு பொருத்தனை பண்ணுறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்காக அதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம விடவே கூடாது. அந்த காரியத்தை விடவே கூடாது. சோதரன், ஒரு தகப்பனோடு இருக்கிறதுக்கு அந்த பாக்கியம் அவனுக்கு எல்லாம் போச்சு பாருங்க. அவன் நான் பிள்ளைங்கிறத உணர்வு இல்லை. அவன் நண்பர்களோட கேவலமாக நடந்துக்கிட்டான். அவன் இந்த வீட்டில் இந்த தகப்பன் ரொம்ப வேதனைப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டான். இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தகப்பன் வேதனைப்படுற அளவுக்கு தான் நடந்துக்கிறீங்க. ஃபேமிலிஸில் கூட தகப்பனார் உங்களை குறித்து துக்கப்படுற மாதிரி தான் நடக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்தோத்திரம், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலையும் உங்களை குறித்து துக்கப்படுற மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துக்கிறீங்க. ஆண்டவருக்காக உங்களால் நிற்க முடியல, ஓட முடியல, எதையும் செய்ய முடியல. ஸ்தோத்திரம். இல்லை, நான் கேட்குறேன், ஆண்டவர் போயிட்டாரா, இறந்துட்டாரா, இல்லை ஆண்டவர் நம்ம விட்டு வெளியே போயிட்டாரா, இல்லை அபிஷேகம் எடுபட்டு போச்சா? இதான் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அபிஷேகம் இருக்கும் வரை நம்ம சில வேலைகளை செய்வோம். அது எடுபட்டு போனதும் அவ்வளோதான். நம்ம மாம்சத்தில் என்னைக்கு செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு இந்த அபிஷேகம் நம்ம விட்டு எடுபட்டு போயிடும். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். இங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் இருக்கிறீங்க, நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களாம் எப்படி ஆண்டவருக்குள்ள வளர்ந்து ஆண்டவருக்குடைய ராஜ்யத்தை பெற போறீங்கன்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. சில நேரங்களில் உங்களை குறித்து நான் சிந்திச்சேன். நடுராத்திரியெல்லாம் சோத்திரம், நேற்றைய தினத்தில் 2 மணிக்கு எழுந்திரிச்சேன். 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி உள்ளவங்களாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை வயசு வரைக்கும் சொல்லுங்கள், எத்தனை வயசு வரைக்கும் இப்படி பண்ணுவீங்க? இந்த மூலையில் ஒன்று, அந்த மூலையில் ஒன்று, இப்படிதான் சத்ரு அப்படியே கிளை மாதிரி வச்சுருப்பான் சில இடங்களில். ஏதோ ஒரு நாள் இருந்தோம், ஒரு நாள் போனோம், அப்படி இல்லை. எப்போதுமே பாருங்க அப்படியே தான் ரெகுலராக அப்படியே கொண்டு வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகணும். அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? இதை ஆண்டவர் விரும்புவாரா? இப்படி இருக்கிறத விரும்புவாரா? சொல்லுங்க, விரும்புவாரா? ஒரு பிள்ளை வளரலைன்னா அது நமக்கு எப்படிங்க இருக்கும்? இருந்தால் தானேங்க நமக்கு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா சிரிப்போம். ஹாஹா, என் பிள்ளை நடக்குது, என் பிள்ளை பேசுது, என் பிள்ளை ஓடுது சொல்லுவோம்ல. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் எப்படிங்க? எப்படி? நீங்களாம் பிள்ளையா? சொல்லுங்க, நீங்களாம் பிள்ளையா? ஒரு வளர்ச்சி இல்லாதவன் பிள்ளையா? இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க பாருங்க, ஆடுது, அப்படியே வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் நான் வந்தோடனே முடிச்சிட்டேன். இந்த மூலையில் ஒன்று, இந்த மூலையில் ஒன்று. ஸ்தோத்திரம். வச்சு என்ன பண்ணுறது? இருந்தால் பச்சையான ஒளிவு முறை கன்றுகளை போல இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏதாவது நம்ம ஆண்டவருக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, செஞ்சுட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா கெட்ட குமாரனுக்கு வந்த நண்பர் கெடுத்துருவாங்க. அவனுக்கு வந்த நண்பர்களை பார்த்தீங்களா, கெடுக்கிறதுக்குனே ஒரு நண்பர்களை ஆண்டவர் அனுப்பிச்சி விட்டு அன்னைக்கு அவனுடைய கதையை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நினைச்சுன்னா அதை எப்படியும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்கவுங்க திறமையில சில விஷயங்களை விட்டுருவார். அவங்கவுங்க காரியங்களை அவங்கவுங்க பிழைச்சிக்கிட்டுன்னு சொல்லி சில விஷயங்களை விட்டுருவார். நாம தான் பிழைச்சிக்கணும். அந்த இடத்துல நாம தான் கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கணும். அதில் இளைய குமாரன் இல்லாமல் போயிட்டான். ஆனால் மூத்த குமாரன் கரெக்டாக இருந்துட்டான். ஏன்னா
மூர்த்தகுமாரன் அந்த வீட்டில் அவன் வேலை ஒன்று கூட மிஸ் பண்ணலை, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டான் பாருங்க. இளையகுமாரனோட விசேஷம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மூர்த்தகுமாரனுக்கு தான். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த இளையகுமாரனை தான் பிரசவம் பண்ணுவாங்க. ஆனால் மூர்த்தகுமாரன் தான் அந்த வீட்டிலேயே கனம் பொருந்திய மகன். அவன் எந்த வேலையும் விட்டு வைக்கவே இல்லை. காலையில் ரொட்டீனாக அவன் எழும்பின உடனே அவன் எங்கெங்கே போகணுமோ என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவான். எவனையும் பார்க்க மாட்டான், எவனையும் பார்க்க மாட்டான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எவனையும் பார்க்க மாட்டான். இப்போ இவன் எல்லாத்தையும் இழக்கிறான், நல்லா வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான், பிச்சைக்காரனா வரான். இப்போ தகப்பன் வந்து ஒரு நாள் வாசலில் உட்காந்து வேதனைப்படுறாரு. இப்படி 2 குமாரனை ஆண்டவர் கொடுத்து ஒரு குமாரன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி ஏதோ ஒரு வருத்தத்தில் உட்காந்து அழுது வேதனைப்பட்டுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். அவன் ஒரு பிச்சைக்காரன் வரான். சரி, எவனோ ஒரு பிச்சைக்காரன் வரான் போட்டிருக்குன்னு சொல்லி இவனும் ரொம்ப சரி அவனுக்கு பிச்சைக்காரனுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கடான்னு சொல்லி அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் கிட்ட வந்து அந்த பிச்சைக்காரன் அப்பாங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அவனால் பண்ண முடியல. என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை விட்டு வெளியே போகிறோமோ திரும்ப அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுங்கிறது முடியாத ஒரு சம்பவம், முடியாத ஒரு காரியம். ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாயில் போயிட்டு திரும்ப வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், அவன் கூப்பிடுறான் பாருங்க. அப்பாங்கிற அந்த காரியத்தை கூப்பிட்டதும் தகப்பனுக்கு உடனே மனசு தொட்டுருச்சு. பார்த்தீங்களா, மனசு தொட்டுருச்சு. உடனே மகனே நீயா என்று சொல்லி அவனை கட்டி பிடிச்சி கதறி அழுது சோத்திரம் இந்த நிலைமைக்கு ஆயிட்டியடான்னு சொல்லி எப்படியோ அவனை உள்ளே ஏற்றுக்கிட்டு, அவன் வேலைக்காரனில் ஒருத்தன் வச்சுக்கப்பா, நான் தகுதி இல்லை மகனாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி அழுகுறான். இருந்தாலும் பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன்டா வாடான்னு சொல்லி பிடிச்சி அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி மோதிரம் போட்டு குளிப்பாட்டி அதை பண்ணி இதை பண்ணி செப்பல் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டான், விசேஷம் வச்சுட்டான். இப்போ தான் மூர்த்தகுமாரன் வரான். வந்து பார்த்தா இங்கே என்னடா விசேஷம் என்று கேட்குறான். அந்த மாதிரி வந்தேன் கெட்டகுமாரன் அழிச்சிட்டு வந்தவன், கெட்டு போய் வந்தவன். பார்த்துங்க, அவனுக்கு அங்கே கொண்டாட்டம். ஆனால் இவன் காலமிச்சூடும் ஆண்டவர்களை நல்லா அருமையாக நடந்துகிட்டு இருக்கான், சபைகளை கரெக்டாக இருக்கான், அவன் தோப்பை விட்ட வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறான். ஆனால் இவனுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா. ஆனாலும் நல்லா கவனிங்க, சுதந்திரவாளி யாருன்னு கேட்டால் பெரியவன் தான் சுதந்திரவாளி. தகப்பன் வேணா சேர்த்துருக்கலாம், சேர்த்தாலும் அவன் வந்து என்ன இல்லை, அவனுக்கு எந்த சொத்தும் இல்லை. அவன் சொத்தெல்லாம் இழந்தாச்சு. அவன் இப்போ எம்டியாக தான் வந்திருக்கான். இன்னைக்கு பெரியவன் பார்வையில் அவனையும் இவனையும் ஒன்றா வைக்க முடியுமா அப்படி பார்த்தா முடியாது. கெட்டவன் தான், மூர்த்தவன் தான். 2 பேரையும் ஒன்றா வைக்க முடியுமா? வேணா அவன் மனசு விட்டு பேசலாம். ஆனால் பார்க்குற சமுதாயத்தில் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாம் அவனை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, இவன் கெட்டு போய் வந்தவன், இவன் இழந்துட்டு வந்தவன், இவன் தான் எப்போதுமே சுதாரிப்பாக இருந்தவன் சொல்லி இவனுக்கு தான் அந்த பெயர் கிடைக்குமே தவிர, இவன் தான் அந்த வீட்டுக்கு வாரிசாக இருப்பானே தவிர இடையில வந்து சேர்க்கப்பட்டவன் முடியாது. அதனால தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை யாரும் இழக்கக்கூடாது. வீடுகள்லையோ சபைகள்லையோ ஊர்கள்லையோ நீங்கள் பணி செய்கிற இடங்கள்லையோ உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமானா கடைசி வரைக்கும் அதை எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அவன்தான் கடவுளுடைய பிள்ளை. ஜெபிக்கலாமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான கால வேளையிலே நீங்கள் எங்களோடு பேசின சில வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். தேவகரம் கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். தீமைகள் பொல்லாப்புகள் பிசாசின் கன்னிகள் எல்லாவற்றுக்கும் விலை காத்துக்கொள்ளும். அதிசயங்களை காணப்படும். தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கனம் துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.